ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். அதிர்ச்சியான சம்பவங்கள்லேருந்து காமெடியான சம்பவங்கள் வரன்னு டெய்லியுமே நம்மளை சுற்றி பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதிலிருந்து அதிர்ச்சியும் சுவாரஸ்யமும் கலந்த சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான இந்த வர டாஸ்க் இங்கே 7 = 42, 6 = 30, 5 = 20, அப்போ 3 = என்ன வரும்? நல்லா யோசிச்சு உங்கள் ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் படியேறாமல் எப்பவும் லிஃப்ட்டை தான் யூஸ் பண்ணுவீங்களா? அப்போ இதை பாருங்க. 2 பேர் லிஃப்ட்டுக்குள்ளே ஏற நினைக்கும் போது டோருக்கு இடையில பாம்பு தொங்கிட்டு இருக்கு. இங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக சாப்பாடை வாங்கிட்டு ஃபோனை பார்த்தபடி நடக்கும்போது இந்த கால்வாயில் ஏற்பட்டிருந்த பயங்கரமான வெள்ளத்தில் மாடு ஒன்று உயிருக்கு தத்தளிச்சபடியே இழுத்து செல்லப்பட்டிருந்தது. அதை காப்பாற்ற வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு ராட்சச ஜேசிபி வச்சு அலைக்கா தூக்கிட்டாங்க. இவங்களோட மனிதாபிமானத்துக்கும் அந்த கிரேன் ஆப்ரேட்டருக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். இது பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவ்வளோ சாதாரணமாக ஏறி நிற்கிறாருன்னு. ஆனால் நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போல. ஐயோ, இந்த கேப்பில் கிராஸ் பண்ணும்போது எப்படி சிக்கியிருக்காரு பாருங்க. சைனாவுடைய லேக்ல டூரிஸ்டர் ஒருத்தர் எடுத்திருந்த வீடியோ தான் இது. அந்த மீனோட முகம் கிட்டத்தட்ட மனுஷங்களோட மூஞ்சி மாதிரியே இருக்குல்ல. இந்த வீடியோ இன்டர்நெட்ல ரொம்பவே வைரலாகி இருந்தது. இவர்கிட்ட மட்டும் வம்புளித்தீங்க, என்ன நடக்கும்னு தெரியுமா? ஏதோ பஞ்சிங் பேக்கை குத்துற மாதிரி குத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பில்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ அட்டையை நிக்க வச்ச மாதிரி இருக்குல்ல. ஆனா அதோட உண்மையான ஸ்ட்ரக்சர் இதான். கார்மரண்ட்ங்கிற பறவை தான் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீனை அப்படியே விழுங்குன்னா நம்புவீங்களா? இந்த பொண்ணு கோனிடெயில் போடுற கேப்ல கோல் போடலாம் நினைச்சாங்க. ஆனா அது நடக்கலையே. அங்கெல்லாம் திறக்காத டோரு சரியா இங்க திறந்து உடையணும்னு இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் நார்மலா போட்டிங் போயிருந்திருக்காரு, ஆனா கீழே என்னமோ தட்டுதுன்னு பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் முதல்ல தான் கிராஸ் பண்ணுது. இந்த லேடி எந்த அளவுக்கு அதிர்ஷ்டசாலின்னு பாருங்க. பில்டிங் ரூஃப்ல இருந்து விழுந்த பனிக்கட்டி அந்த லேடி ஜஸ்ட்ல தான் தப்பிச்சிருந்தாங்க. ஆங்கிரி பேர்ட் கேமை நிறைய பேர் விளையாண்டுருப்போம். ஆனா தலைவன் அதை ரியல் லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாப்புல. ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. என்ன பைக்கு மட்டும் தன்னால வருது? அது சரியா எந்த கடையை தேடி வந்திருக்கு பாத்தீங்களா? ரோட்ல நடந்து வந்த 2 பேர் இந்த குட்டி நாய்களை பார்த்ததும் அதுங்க நம்மள என்ன பண்ணிட போகுதுன்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அது Run.
இதை இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டர் அந்த ட்ரெயினில் நடந்த ஒரு நியூஸை கவர் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. கேமராமேன் வெளியே வர்றதுக்குள்ள ஆட்டோமேட்டிக் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க தலையே இல்லாத ஒரு ஒட்டகம் உயிரோட நடந்துட்டு இருந்தது. முதல் தடவை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா ஒரு வயல்வெளியில தேக்கி வச்சிருந்த நெல் எடுத்து பார்க்கும்போது அதுக்கு அடியில என்ன இருந்ததுன்னா இங்க நடந்த ஆச்சரியத்தை மட்டும் பாருங்க. 2 தலை கொண்ட மானை பார்த்த வியப்புல அவர் வீடியோ எடுக்கும்போது ஆனா கொஞ்ச நேரத்துல அவரே நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருந்தது. எப்படி இது சாத்தியமாச்சு? ஒருவேளை இல்யூஷனா இருக்குமோ? இந்த 2 துப்புரவு பணியாளருடைய டேலண்ட்டை பாருங்களேன். கொஞ்ச நேரத்துல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையோட நிலைமையை மட்டும் பாருங்க. இவர் போன் யூஸ் பண்ணபடியே அங்க இருந்த சேர்ல உட்கார நினைக்கும் போது கடையில சாம்பிளுக்கு வச்சிருந்த சென்ட் பால் எடுத்து எப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. டேய், ஏதோ சாக்கடைகள் உருண்டு வந்தியா இந்த அடி அடிக்கிற? இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்ன மனுஷன் தலை தெறிக்க ஓடி வராரு? ஓ, தலைவன் விரட்டில தான் ஓடி வந்திருக்காரு. சிலர்லாம் என்னன்னு பார்க்காம எதுலனாலும் ஏறிடுறது. அப்படி ஏறினா என்ன நடக்கும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்தை கிளீன் பண்ண நினைச்சது ஒரு குத்தமா? என்ன டிசைன்டா இது? தொட்டதும் விழுந்துடுச்சு. இங்க கதவை திறந்துட்டு உள்ள வந்தான். ஆனா வெளியே போக நினைக்கும் போது ஏன் இப்படி உடைஞ்சதுன்னு உங்க யாருக்கும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேட்லாம் சேஃப்டின்னு நினைப்போம், ஆனா இங்க பாருங்க. இத பார்க்க கார் ஒரு பெரிய அலையில இருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி இருக்குல்ல? இவர் செய்யற ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை உருவாக்க போகுதுன்னு பாருங்க. சில நேரங்கள்ல நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயம் நடக்கும். இந்த மாதிரிலாம் உங்க யாருக்கும் நடந்திருக்கா? நைட் லைட்டிங்ல ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க நினைச்சவருக்கு எப்படி ஒரு மரண பீதி ஏற்பட்டுருதுன்னு பாருங்க. இப்பெல்லாம் சாதாரணமா ரோட்ல நடக்கும்போது கூட ரொம்ப உஷாரா தான் நடக்கணும். இல்லனா இது ஏதோ பிளான் பண்ண மாதிரி இருக்குல்ல? பைக்ல நல்லா தான் போயிட்டு இருந்தாரு. திடீர்னு எதிரில் காரை பார்த்ததும் இவர் தான் ஃப்ரெண்டு கிட்ட வா மச்சான் அர்ஜென்ட்னு சொன்னதும்
எப்படி வந்து பிக்கப் பண்ணியிருந்தாரு பாருங்க. டிராஃபிக்ல இருந்த வேன்ல இருந்து எத்தனை பேர் இறங்கி இருந்தாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரு கடையில பொருளை பார்க்க போய் இப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப இதை இவங்க வாங்கிதானே ஆகணும். பெட்ரோல் பங்க்ல ஹேண்ட் பிரேக் போடாம காரை நிறுத்தின இவர் பாட்டில்ல பெட்ரோலை ஃபில் பண்ணும்போது என்ன கனவுல இருந்தாரோ தெரியல, கார் நகர்றது கூட தெரியல. பெட்ரோல் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு திரும்பும்போது டேய் இங்க இருந்த கார் எங்கடா? இந்த ராட்சச மரத்தை வெட்டும் போது என்ன நடந்ததுன்னு மட்டும் பாருங்க. மரத்துல இருந்த அணில் கீழே விழுந்து ஓடி இருந்தது. ரஷ்யால இந்த பொண்ணு ஜிம்ல கயிறுல ஏறி எக்ஸசைஸ் பண்ணும்போது இதை நம்ம முயற்சி பண்ணா மூஞ்சி முகரெல்லாம் உடையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுலாம் பனிக்காலத்தில் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கே டிஸ்கோ டான்ஸ் கற்றுக்கணும் போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.